ஏன்னா கரிகால கூட போய் துபாயில் சேர்ந்து கொஞ்சம் சம்பாரிச்சேன், இது ஒரு தப்பா தம்பி? ஆனால் இந்த கட்சியை வழிநடத்த திருமதி கனிமொழி ஷீ இஸ் பெட்டர் தான் உதயநிதின்றேன். செகண்ட் ரவுண்ட் ஆஃப் இடி சோதனை தொடங்கியதும் எல்லாம் போய் எலி பொந்துக்குள்ள ஓடிற மாதிரி ஒழிஞ்சிட்டாங்க. பேர் சொல்லக்கூடாது, மாப்பிள்ளை சார். ஸோ ஏற்கனவே வந்து நிறைய அமைச்சர்கள் அதிருப்தியில் இருக்காங்க. KN நேரு அவங்க அதிருப்தியில் இருக்காரான்னு எனக்கு தெரியல. செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டதும் எவ்வளோ வேகமாக வீடியோ போட்டிங்க நீங்கள். ஆமாம், இது போல் அண்ணன் நேருவோட மொத்த சம்பாத்தியத்தையும் 4 வருஷம் சம்பாதிச்ச சம்பாத்தியத்தில் பூரா ட்ரூ வேல்யூ ஹோம்ஸில் பூந்து எல்லாத்தையும் பிடிச்சி இப்படி சல்லடையாக போட்டு சலிச்சுக்கிட்டு இருக்காங்களே. அன்னைக்கு வந்து இந்த அமலாக்கத்துறையின் சோதனைகளை கண்டிக்கிறோன்ட்டு ஒரு அறிக்கை கட்சியிலேருந்து வந்துச்சா? கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் அவர் நேரு. மாணவர்த்தம் இருக்குமா இருக்காதா? நான் பார்த்து வளர்ந்த பையன் மகேஷ். அந்த மகேஷுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் எனக்கு இருக்குதா? இந்த ஆதங்கம் அவருக்கு இருக்குமா இருக்காதா? ஸோ யுவர் ரைட்டு. அடுத்தது சொல்லுங்கள். துரைமுருகனுக்கு மனசில் ஆதங்கம் இருக்குமா இருக்காதா? கட்சியோட பொதுச் செயலாளர் ஏன்னா கரிகால கூட போய் துபாயில் சேர்ந்து கொஞ்சம் சம்பாரிச்சேன், இது ஒரு தப்பா தம்பி? அதுக்கு என்கிட்ட இந்த கனிம வளத்தை பிடுங்கி அதிமுகலேருந்து வந்த ஒருத்தனுக்கு கொடுக்குறீங்க. அப்புறம் நான் எதுக்கு பொதுச் செயலாளர் என்ன வச்சுருக்கீங்க? இது அவருக்கு இருக்குமா இருக்காதா? பொன்முடி திமுக இத்தனை வருஷமாக பேசுனது தானே நான் பேசினேன். சரி தப்புக்குள்ளே போகல. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பாருங்கள். திராவிடர் கழக மேடைகளில் பேசுனது தானே, இங்கேயே கட்சியிலே பேசுனது தானே. இந்து என்றால் திருடன்னு சொன்னதை விட நான் மோசமாக பேசிட்டேனா? அப்படி அவர் யோசிப்பார மாட்டாரா? கட்சியில் அடிப்படை பதில்னு நினைக்கிறீங்க. ஸோ அவங்கெல்லாம் திருமதி கனிமொழி அவர்கள் பின்னால் அணி திரள்வதற்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை அது உங்களுடைய ஆசையா? ரெண்டும். அது என் ஆசை. ஆசைனா எந்த அடிப்படையில் சொல்கிறேன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்த உதயநிதியோடு ஒப்பிடுகையில் தகுதியானவர் திருமதி கனிமொழி என்று நான் நம்புகிறேன். நீங்களும் இதை மறுக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். கட்சியை நேசிக்கிறாங்க, கட்சிக்காக வேலை செய்கிறாங்க, உழைக்கிறாங்க. சாயங்காலம் 5 மணிக்கு எந்திரிக்கல. கரெக்டாப்பா? இந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன். கனிமொழி தலைவரானாலும் திமுகவை எதிர்ப்பதை நிறுத்த போவதில்லை, அது வேறு. ஆனால் இந்த கட்சியை வழிநடத்த திருமதி கனிமொழி ஷீ இஸ் பெட்டர் தான் உதயநிதின்றேன். உழைக்காமல் இந்த பதவிக்கு வந்த உதயநிதி உழைக்காமல் முதலமைச்சர் பதவியும் வேணும்னு ஆசைப்படுறாரு. அட்லீஸ்ட் கனிமொழி அதுக்காக உழைப்பாங்கன்றேன். குடும்பம் தான் இந்த கட்சி அப்படின்னு எப்பவுமே எல்லாரும் வைக்கிற விமர்சனம். அப்படி இருக்கும்போது ஏன் குடும்பத்தில் இருக்க கனிமொழியாக தான் வரணுமா, வேற யாரும் வரக்கூடாதா? நேருவை சேகர்பாபு எதுக்கு வரா? MRK எதுக்கு வரா? ஸோ பொறுமையாக அதெல்லாம் நடக்கும் அப்புறமா படிப்படியாக. இப்போ சார், நம்ம யாரெல்லாம் ரொம்ப பயங்கரமாக திமுகவுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்களோ அவங்களே வந்து கைது பண்ண போகிறாங்க, அமைச்சர்களை கைது பண்ண போகிறாங்க அப்படின்லாம் டிபேட்டில் பேசுகிறத நம்மளால் பார்க்க முடியுது. பேரை சொல்லுங்கள். பரவாயில்ல சொல்லியா? விடுங்க. அவரால் சாதாரணமாக சொல்ல முடியாது. பிரகாஷ் அப்படி சொல்கிறாரு. அவர் ஒரு இன்டர்வியூவில் எப்படி வருத்தப்பட்டாரு தெரியும்? எனக்கு இது புரியலப்பா. ஏன்ப்பா நீ பிளேட்டை மாற்றி பேசுகிறாங்க? எனக்கு உள்ளபடியே புரியல. இன்னைக்கு தான் அவங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படி தெரிஞ்சாலுமே வந்து ஒரு திமுக சார்புடைய பத்திரிகையாளர்கள் இல்லை இவ்வளோ நாளாக வந்து அவங்களுக்கு ஆதரவாக பேசிட்டு திடீர்னு வந்து மாற்றிலாம் பேச மாட்டாங்க. அரசம் இது வந்து ஒரு கட்சிக்காரன் மாதிரி பேசுவாங்க. பழிவாங்க நடவடிக்கை. அவங்க வந்து ஆம் ஆத்மிக்கு அப்படி பண்ணாங்க, கவிதா அவங்களுக்கு அப்படி பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லேயும் பண்ணிட்டு வராங்க, நம்மளையும் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். அவங்க ஏன் அப்படி மாற்றி பேசுறாங்கன்னு எனக்கு கொஞ்சம் புரியல. பெண்ணுல இருந்து ஒரு ஆள் இன்ஸ்ட்ரக்ஷன் போலையாங்க சார் என்ன சொல்லணும்னு? மல்டி பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன் எதை வச்சு அப்படி சொல்றீங்க? இல்லை, நீங்கள் 2 பேரும் முன்னாடியே பேசிட்டு வந்துடுறீங்களா? இல்லைப்பா, ஷீ இஸ் ரைட். இல்லை பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. இருங்க, நான் என்ன ரீசன் சொல்கிறேன். இந்த மாதிரி உதயநிதி கைதாக போகிறார் அப்படின்லாம் நியூஸ் போட வேணாம், விளம்பரம் வரும்னு நினச்சிட்டே இருந்திருக்காங்க. அப்புறமா குரூப்பாக உட்காந்து பேசி யோசிச்சு, இல்லைங்க விளம்பரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை, கூட இருந்தவரே வந்து ரத்தீஷ்லாம் வந்து எஸ்கேப் ஆகிட்டாரு, ஸோ விளம்பரம் கொடுக்குற நிலமையில் அவங்க இல்லை அப்படின்னே பட்டுன்னு இந்த மாதிரி அவங்க நரேட்டிவ் செட் பண்ணதெல்லாம் மாற்றிட்டு உதயநிதி கைதுன்னு நியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை யார் சொல்லி இருக்கணும்? பெண்கிட்ட இருந்து தானே அந்த தகவல்கள் வரணும். அவங்க தானே இதெல்லாம் அவங்க நிறுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. என்னென்னா, பெண்ன்றது ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் நரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்துச்சு. இப்போ நீங்கள் வந்து 24 நியூஸ் தமிழ், அவங்க ஷீ பிலாங்ஸ் டு நியூஸ் 7, இன்னொருத்தர் புதிய தலைமுறைன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து இவ்வளோ நாள் பெண்ணுலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போகும். இந்த டிபேட் எடுங்க, எங்கள் ஆளுங்களை அனுப்புகிறோம், பேசுங்க,
பாசிச பாஜக, மாநில உரிமைகளை பறிக்கும் பாஜகன்ட்டு ஒன்று போட்டு உருட்டுங்க. நேற்று உச்சநீதிமன்றம் மாநில உரிமைகள் தொடர்பாக ஒரு தீர்ப்பு வச்சுருக்கு, அதை பற்றி பேசுங்க, இந்தியை திணிக்கிறாங்க அதை பற்றி பேசுங்கன்னு ஒரு நரேட்டிவை செட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நான் கலகலத்து போச்சு கோட்டைன்றதை தொடர்ந்து ஒரு வாரமாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன்ல, இந்த இடி சோதனை, அதுவும் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் இடி சோதனை தொடங்கியதும் எல்லாம் போய் எலி பொந்துக்குள்ள ஒளிகிற மாதிரி ஒளிஞ்சிட்டாங்க. இவ்வளோ நாள் இந்த லகடபாண்டி அதிகாரிகள் ஆலோசனை சொல்லி கொண்டிருப்பார்கள் அல்லவா, அவங்க பூரா போய் ஒதுக்கிட்டாங்க பட்டுன்னு. இப்போ என்ன நிலைமைன்னா, இன்றைக்கி இப்போ ஒரு பல அதிகாரிகளை ரத்தீஷ் கண்ட்ரோலில் வச்சுருந்தார், தொடர்பில் இருந்தார்கள். அவங்க அத்தனை பேரும் ஐயோ அன்னைக்கு ஒரு நாள் வாட்ஸ்அப்பில் ரத்தீஷ்க்கு மெசேஜ் அனுப்பிச்சோமே, அன்னைக்கு ஃபேஸ் டைமில் பேசினோமே, அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது என்று அதிகாரிகள் ஒதுங்க தொடங்கி விட்டார்கள். பெண்ணுக்கு ஒருத்தர் டைரக்ஷன் கொடுக்கணும்ல. பெண் நிறுவனத்தை யார் தொடங்கினது? ஒரு சபரீசன் அவர்களா? மாப்பிள்ளை சார். மாப்பிள்ளை சார் மரியாதை பேச கற்றுங்க தம்பி. சாருன்னு தான் சொன்னேன். பேர் சொல்லக்கூடாது. மாப்பிள்ளை சார் சொல்லுங்கள். மாப்பிள்ளை சார். அவர் தான் தொடங்கினது. அவரை தான் நீங்கள் போய் விரட்டி விட்டு, இவரால் தான் எங்கே பார்த்தாலும் மாப்பிள்ளைன்ட்டு தான் மாப்பிள்ளை பேரை தான் சொல்கிறாங்க, அவர் இந்தியாவிலே இருக்க வேணான்னு சொல்லு என்று அந்நியாரிடம் சொல்லி இந்த கட்சிக்காக ஓடாக உழைத்த மாப்பிள்ளை சாரை வெளிநாட்டிலே இருக்க வச்சிட்டீங்க. அவர் எந்த வெளிநாட்டில் ஐரோப்பாவில் குடியுரிமை பெறலாம் என்று சிந்திக்க தொடங்கி விட்டார். இன்னொன்று, அவருக்கு மனசில் யாராக இருந்தாலும் என்னை விரட்டி விட்டீங்கல்ல, இப்போ நீங்களே பண்ணுங்க என்று நினைப்பாரா நினைக்க மாட்டாரா? ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் அவரை அழைத்து கூப்பிட்டு நீங்கள் இதெல்லாம் சரி பண்ணுங்கள், நீங்களே எலெக்ஷனையும் பாருங்கன்ற நினைப்பில் முதல்வர் இருக்கிறார் என்று சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம உள்ளே பூந்து டேமேஜ் கண்ட்ரோல்லாம் பண்ணிட்டோம்னா நமது தேவையை எப்படி குடும்பம் உணரும்? மீண்டும் நம்மளோட அருமை அவங்களுக்கு எப்படி புரியும்? விட்டு நல்லா அடி வாங்கட்டும். ஏன்பா என்னப்பா யாருமே இல்லை, இப்போ கூப்பிடியா அவரை, எல்லாத்தையும் நீ பார்த்துக்க என்று சிக்கல் எழுந்தால் தானே அவரை அழைப்பீர்கள். ஆமாம். அப்போ இன்னும் சிக்கல் பெருசாகட்டும் என்று அவர் ஏன் அமைதியாக இருக்கக்கூடாது? இப்போ பெண்ணு டைரக்ஷன் இல்லாமல் இருக்குது. இல்லை, உதயநிதியிடம் போகிற அமலாக்கத்துறை சபரீசனிடம் போவதா? சபரீசன்கிட்ட போகாமல் உதயநிதியை மட்டும் நெருங்குவதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஏன் பிஜேபி பயன்படுத்தக்கூடாது? உதயநிதிக்கு தான் எதுவுமே தெரியலன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஓகேங்களா? உதயநிதியை ஈஸி, ஒன்றுமே தெரியல, அரசியலே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் எந்திரிக்க மாட்டார் சீக்கிரம் சொல்கிறீங்க. பெண்ணை உருவாக்குனது சபரீசன், ஃபண்டை கலெக்ட் பண்ணது சபரீசன், எல்லாமே சபரீசன். அப்படி இருக்கும்போது நீங்கள் சபரீசனை விட்டு உதயநிதி அவர்களை கைது செய்யலை, எதிர்காலத்தில் கைது செய்தாலோ இல்லை உதயநிதி அவர்களை நீங்கள் அவங்க கூட இருக்கவங்களை சிதைச்சாலோ சபரீசன் அதை ஈஸியாக சரி செஞ்சிட மாட்டாரா? யார்? சபரீசன். சிம்பிளாக நான் சொல்கிறேன், சபரீசனை கைது செய்தால் ஸ்டாலினும் துர்காவும் கலங்குவார்களா? உதயநிதியை கைது செய்தால் ஸ்டாலினும் துர்காவும் கலங்குவார்களா? இல்லை, 2 பேரை கைது செஞ்சாலும் கலங்குவாங்க. 2 பேரில் யாருக்கு அதிக சேதம்? இல்லை, கலங்குவாங்க. என்னை தாண்டி லைக் அவங்களுக்கு தேவை திமுக என்ற கட்சி அடி வாங்கணும், அடிப்படணும், உடைக்கணும், அதுதான். அப்படி இருக்கும்பொழுது சபரீசனோட நீங்கள் சொல்கிறீங்கல்ல, சபரீசன் நினச்சா அதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் நல்லா அடி வாங்கிட்டோம் அப்புறம் சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் நினச்சா சரி பண்ணலான்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது 2 பேரையும் தூக்கலாம், அப்படியே போல பாஜக அப்படின்னு கேட்குறேன். கரெக்டு. 2 பேரையும் தூக்கி மே மாதமே தூக்கி உள்ளே வச்சிட்டிங்கன்னா அடுத்த வருஷம் ஜனவரி வரைக்கும் எதைத்தான் வச்சு உருட்டுறது? ஃபஸ்ட்டு சத்யேந்திர ஜெயின், அடுத்து மணிஷ் சிசோடியா, கடைசியில் கிளைமாக்ஸ் தானேப்பா கேஜ்ரிவால். ஆமாம். இப்போ விசாகன், அடுத்து ரத்தீஷு, அதற்கு அடுத்து விக்ரம், அடுத்து இந்த சினிமா எடுக்கிற தம்பி பேர் என்ன, ஆகாஷ். இப்படி இதெல்லாம் முடிச்சுட்டு டிசம்பர் ஜனவரி வாக்கில் குடும்பத்துக்கிட்ட வந்தால் தானே உங்களுக்கு தேர்தலுக்கு இது பயன்படும். பொசுக்குன்னு எல்லாத்தையும் தூக்கி ஜூன் மாதம் வச்சுட்டேன்னா அப்புறம் இன்னும் 6 மாதத்துக்கு என்ன பண்ணுவீங்க? சார், லியோவோட கேள்வி என்னென்னா, ஏன் சபரீசன் அவர்களை டச் பண்ணல, ஒன்லி உதயநிதி அப்படின்னு கேட்குறாரு. நான் என்ன நினைக்கிறேன்னா, அடுத்த அரியணை ஏறுவதற்கு தயாராக இருக்கிறவர் உதயநிதி தானே. இது ஒரு முக்கியமான ரீசன். வாரிசாக நீங்கள் யார் அடையாளப்படுத்துறீங்க? திரைமறைவில் இருக்கிறவரை டார்கெட் பண்ணுறதுக்கு பதிலாக கூப்பிட்டு வான் பண்ணாலே முடிஞ்சு போச்சு இல்லை? பாரு, வந்த ஏர்போர்ட்லேயே தூக்கிடுவோம், அங்கேயே முடிஞ்சு போச்சா? நாளை முதல்வர் என்று நீங்கள் யாரை அடையாளப்படுத்துகிறீர்கள்? ஒரு கட்சியை டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கு வாரிசு கையை வச்சா தானே சரியாக இருக்கும். இந்த ஒர்க்கை நிப்பாட்டுறதுக்கு சபரீசன் எதுக்கு போய் தொடணும்? துட்டு நீங்கள் நவுத்தாமல் நிறுத்தினீங்கனாலே முடிஞ்சு போச்சு.
இன்னொன்று சார், சபரீசன் அவர்கள் வீட்டிலலாம் ஏற்கனவே ரைடு ஆயிருக்கு, பெருசாக கண்டுபிடிக்க முடியல. அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக அதெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டாரு. இவங்க அந்த மாதிரி இல்லைல்ல அப்படின்னு அவர் நினச்சிருக்காரு ஸ்மார்ட். இல்லை ஈடி ஒரு நம்மளுக்கு எதுவுமே தகவல் வரலையே சார். தொடலன்ற அந்த ஈடி தொடணும்னு நினச்சா தொடலாம். அவர் போய் இந்த எலான் மஸ்க் நிறுவனத்தை போய் கையை வச்சா முடியாதா? விதை நிறுவனத்தை கையை வச்சா முடியாதா? வாட் இஸ் த யூஸ்? நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம பலமுறை விரிவாக விவாதிச்சிருக்கோம். திஸ் இஸ் அ பொலிட்டிக்கல் சர்ச். பொலிட்டிக்கலாக எப்படி உங்களுக்கு இதனால் உதவி வரும், பலன் கிடைக்கும், இதை தானே திங்க் பண்ணுவாங்க பிஜேபி. சபரீசன் தொட்டோன்னா குடும்பத்தில் யாரோ ஒருத்தரை தொட்டோன்ட்டு ஒரு அடையாளமே ஒழிய கட்சி எப்படி நிலைக்குலைய வைப்பீங்க? இன்றைக்கி உதயநிதியை சுற்றி கட்சி சுழல்கிறதா, சபரீசனை சுற்றி சுழல்கிறதா? உதயச்சந்திரனை சுற்றி சொல்கிறது. அது உண்மை, அது ஆட்சிப்பா. கட்சி உதயநிதி இல்லை, அவரையும் தானே கை வைக்க போகிறாங்க. அவரு வாய்ப்பு இருக்காங்க சார். அதனால தானே இப்போ அந்த பாயிண்ட் உங்களுக்கு வேணும், அதுக்காக தான் கேட்குறீங்க. ரொம்ப நேற்று ஏதோ ட்வீட் பண்ணிருந்தீங்க, அதை யார்கிட்டையும் பேசுகிறாங்க. இப்படி இந்த கடைசி இப்போ கூட பேசினோம் மீட்டிங்க்கு. ஒரு கேட்டார், என்ன சார் உதயச்சந்திரன் வரலையா அப்படின்ட்டு. அது என்ன டெப்டி சீஃப் மினிஸ்டர் வீட்டில் மீட்டிங் இருக்குது, நான் போகிறது, நாராஜன் நீ போங்க அப்படி உட்காந்துருக்காருன்னா எவ்வளோ ஆணவம் இருக்கும். இப்படிப்பட்ட நபர் தன்னுடைய பேட்ச்மேட்டுகள் டெல்லியில் மத்திய அரசியல் பணியாற்றுவார்கள் அல்லவா, அவர்களெல்லாம் அழைத்து, பொலிட்டீஷியன் சொன்னால் எந்த ஆஃபீஸராக இருந்தாலும் செஞ்சு தானே ஆகணும். ஏடிஎம்கே இருந்தாலும் நாங்கள் இதை தான் செஞ்சுருப்போம், அவங்க சொன்னாங்க நாங்கள் செஞ்சோம், ஆஃபீஸரெல்லாம் கையை வைக்க வேணான்ட்டு பிஎம்ஓவில் சொல்லுங்கள். தமிழகத்தைச் சேர்ந்த திரு உதயச்சந்திரன் அவர்களால் விரட்டி விடப்பட்ட டிவி சோமநாதன் என்று, அவருக்கு தமிழ்நாட்டில் சீஃப் செக்ரட்டரி ஆகணும்னு ஆசை, அவர் அங்கே விரட்டி விட்டார். இது காலம் எப்படி இருக்குது பாருங்கள். அவர் போய் ஒட்டுமொத்த மத்திய அரசுக்கான செயலாளர் ஆகிவிட்டார், கேபினட் செக்ரட்டரி. அவர் தி டாப் போஸ்ட். அது ஒரு ஸ்டேட்டுக்கு சீஃப் செக்ரட்டரி மாதிரி இந்தியாவுக்கு கேபினட் செக்ரட்டரி, அந்த போஸ்ட்டுக்கு போயிட்டார் அவர். இங்கே இது லைக் அப்படி சொல்கிறாங்க, முதன்மை செயலாளர் மாதிரி. இங்கே சீஃப் செக்ரட்டரி மாதிரின்னு வச்சுக்கோங்க. சீஃப் செக்ரட்டரி இஸ் தி நம்பர் 1 இன் தி ஸ்டேட். அதே மாதிரி கேபினட் செக்ரட்டரி நம்பர் 1 இன் தி கண்ட்ரி. சோமநாதன், டிவி சோமநாதன் தமிழகத்தை சேர்ந்த அதிகாரி. இவர் தான் பிராமின் பெயிட்டர் இல்லையா, அவர் போட்டு விரட்டி விட்டு அனுப்பிச்சி விட்டுட்டாரு. அவர் சும்மா இருப்பாரா? ஏற்கனவே நான் நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன், கிருஷ்ணன் என்ற நிதித்துறையில் அற்புதமான அதிகாரி ஒருவர் பணியாற்றி கொண்டிருந்தார். கிருஷ்ணன் போன கவர்மெண்ட்லேயும் ஃபினான்ஸில் இருந்தார். சண்முகத்துக்கு பிறகு, சண்முகம் அவர்கள் இருக்கும்போது சண்முகத்துக்கு கீழே திரு கிருஷ்ணன் வேலை செஞ்சு கொண்டிருந்தார். அவருக்கு பிறகு கிருஷ்ணனை ஃபினான்ஸ் செக்ரட்டரி ஆகிட்டு இருந்தால் இன்றைக்கி ஃபினான்சஸ் இவ்வளோ மோசமாக இருக்காது. உதயச்சந்திரனுக்கு புரியாது, அவர் விரட்டி விட்டு அவர் டெப்டிஷன் வாங்கிட்டு போயிட்டு இன்றைக்கி தகவல் தொழில்நுட்பத்துறையோட மத்திய அரசோட மெய்டி செக்ரட்டரி, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட மெய்டி செக்ரட்டரியாக கிருஷ்ணன் அவர்கள் இருக்கார். இப்போ உதயச்சந்திரன் அங்கே பேசிகிட்டு இருக்கார். பியூரோக்ராட்ஸை தொட வேணான்னு சொல்லுங்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க? சொன்னதே என்ன, இட் இஸ் ட்ரூ. ஆமாம். என்ன பிரச்சனைன்னா, அடுத்த சம்மன் அவருக்குன்னு உதயச்சந்திரனுக்கு தெரியும். என்ட்ரிக்கால வாங்குங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை டாஸ்மாக் எம்டி கேரி அவுட் பண்ணுறாருன்னா அந்த டாஸ்மாகோட போர்டோட வேலை டாஸ்மாக் லாபம் சம்பாதிக்கணும். கரெக்டாக? ஆமாம். அப்போ இந்த டாஸ்மாக் எப்படியெல்லாம் தொழில் நடத்த வேண்டும் என்பதை முடிவு செய்யறதுக்கு தான் அந்த போர்டு போட்டிருக்காங்க. அப்போ அந்த போர்டோட சம்மதம் இல்லாமல் விசாகன் இதை செஞ்சிருப்பாரா? விசாகனும் போர்டில் ஒரு மெம்பரு. அப்போ அந்த போர்டு மெம்பராக நீங்கள் இதை சரி செய்கிறதுக்கு அல்லது இதை இப்படி செய்ய வேண்டும் அல்லது இதை மாற்றி செய்யுங்கள் என்பதற்கு போர்டு மெம்பராக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, என்ன உத்தரவு பிறப்பிச்சிங்க? 50% ரெவன்யூ லீக்கேஜ் இருக்குது அண்டு வெளிப்படையாகவே டாஸ்மாகோட ரெவன்யூ லீக்கேஜ் நடந்துக்கிட்டு இருக்குது. டாஸ்மாக்கு வர வேண்டிய வருமானம் பூரா FL2 லைசன்ஸ் வச்சுருக்கிற இந்த மணமகள் மன்றங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. அப்போ ஆஸ் தி போர்டு மெம்பர், ஆஸ் ஃபினான்ஸ் செக்ரட்டரி, நீங்கள் உதயச்சந்திரனா அந்த போர்டில் இல்லை, ஃபினான்ஸ் செக்ரட்டரி அந்த போர்டில் இருக்கீங்க. அப்போ ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக மாநிலத்தின் வருவாயை பெருக்குவது உங்களது கடமை. அப்போ ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக நீங்கள் என்ன பண்ணீங்க? ஃபினான்ஸ் செக்ரட்டரி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் விஜிலன்ஸில் சொல்லி எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, டாஸ்மாக் எஃப்ஐஆர் என்று அழைத்து இவரை இந்த வழக்கில் விசாரிக்க வேண்டுமா வேண்டாமா? விசாரிப்பாங்களா? அதான் பேசிட்டார்ல அங்கே மேலே பேசிட்டு இந்த மாதிரி ஃபோன் வந்திருக்கு, முதல்ல அவனை கூப்பிடுங்கன்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? எப்படி பார்த்து நான் தான் திருப்பி இது பொலிட்டிக்கல் சர்ச்சுன்னு சொல்கிறேன். இன்னொன்று, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சரி, மத்திய உளவு நிறுவனங்களுக்கும் சரி, பிஜேபிக்கும் சரி, இந்த கவர்மெண்ட்டை நடத்துகிறதே உதயச்சந்திரன்றது தெரியுமா தெரியாதா? சரி. செக்ரட்டரியில் எந்த IAS ஆஃபீஸர் எந்த IPS ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலும் சொல்லுவாங்களா மாட்டாங்களா?
இப்போ 4 வருஷம் நான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா யூசின்னு. அதான் நமக்கே தெரியும், நம்ம ஆடியன்ஸுக்கே தெரியும். மத்திய உளவுத்துறைக்கு தெரியாதா? சார் அவர் முன்னாடி என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருந்தது சார்? உதயச்சந்திரன் அவர்கள் முன்னாடி இந்த லீக்கேஜ் இருந்துச்சு இல்லையா, அதை தடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருந்ததா? ஏன்னா அவர் ஒரு அதிகாரி, அவர் சொல்வது போலே அவரால் என்ன செய்ய முடியும்? அவர் தான்மா முதல்வர்கிட்ட ஒரு வார்த்தை இந்த மாதிரி சார் தப்பு நடக்குது, இதை சரி பண்ணுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா சிஎம் கேட்டுப்பார். சிஎம் அதான் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நாமக்கல் கவிஞர் 10வது மாடியிலேருந்து குதிங்கன்னு உதயச்சந்திரன் சொன்னால் குதிச்சிடுவார். இன்றைக்கி அதான் நிலைமை. ஃபுல்லாக எந்த ரெக்கமெண்டேஷன் வந்தாலும் சார்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுரு. வீட்டில் மனைவி ஏதாவது ரெக்கமெண்டேஷன் சொன்னாலும் செக்ரட்டரிட்ட கேட்டு, செக்ரட்டரி சார் சொன்னாரா, செக்ரட்டரி சார்ட்ட கேளுங்க. இப்படி தான் அவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, உதயச்சந்திரன் தமிழ் உணர்வாளர், திராவிட சிந்தனை கொண்டவர், அதனால் நமது நலன், கட்சியின் நலன், இது ஒன்றையே லட்சியமாக கொண்டு செயல்படுபவர் தான் இந்த உதயச்சந்திரன். கடந்த ஆட்சியில் இப்படிப்பட்ட அருமையான திராவிட அதிகாரியை உப்பு கழகத்தில் போட்டு வீணடித்து விட்டனர் மூடர்கள். இப்போ அவருக்கு செயல்படுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதனால் அவர் நமது நலனை மட்டுமே சிந்திப்பார். அதனால்தான் இப்படிப்பட்ட அதிகாரியின் மனம் கோணக்கூடாது என்பதற்காகத்தான் அவருக்கு பிடிக்கலன்றதுக்காக. உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்கல்ல சார், நீங்கள் பிடிஆரை மாற்றிடலாம். தியாகராஜன் நீ அண்ணன் நீ போனேங்க, யார் சார் வேணும் உங்களுக்கு? தென்னரசு ஓகே அண்ணன் நீங்கள் வாங்கண்ணே. தென்னரசுக்கு ஃபினான்ஸ் பிடிக்கல, இண்டஸ்ட்ரீஸ் பார்த்துட்டு இருந்தார். நான் இங்கேயே இருந்துடுறேன், ஏன்னா ஃபினான்ஸ் தலைவலி, புரியுதுங்களா? இதை தூக்கி அதில் போடணும், அதை தூக்கி இதில் போடணும், மேனேஜ் பண்ணணும், பெரிய தலைவலி. ஒரு அமைச்சராக என்ன பார்ப்பாரு அவர்? இன்னொன்று துட்டு வராது, எப்படி சம்பாதிக்கலாம் தான் பார்ப்பாரு. துட்டு வராது, ஃபினான்ஸ் என்ன துட்டு வரும்? கையெழுத்து தான் போடணும், வேலை மட்டும் செய்யணும், துட்டு வராது. இது பிடிஆருக்கு ஆக்சுவலி பிடிக்கும். ஆமாம், அதான் ஒவ்வொருத்தருக்கு ஃபேவரட் சப்ஜெக்ட்னு இருக்குல்ல சார். பிடிஆருக்கு இது பிடிக்கும். இன்னொன்று பிடிஆருக்கு இந்த பணம் சம்பாதிக்கிறது அதெல்லாம் விட எல்லா மினிஸ்ட்ரியையும் நான் கண்ட்ரோலில் வச்சுருக்கேன். கூப்பிட்டு இந்த மாதிரி நேரு வந்து, அண்ணே இந்த மாதிரி திருச்சியில் இந்த மாதிரி ஒரு பாலம் போடுறோம், பஞ்சப்பூருக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பாலம் போடுறேண்ணே அப்படின்னு, எவ்வளோண்ணே செலவாகும் அப்படின்னு கேட்பார். அண்ணே ஒரு 450 கோடிண்ணே அப்படின்ட்டு ஒரு 3 பங்கு போட்டு அதில் கொண்டு வருவார்னா, இங்கே பாருண்ணே போன வாரம் கலிஃபோர்னியாவில் கட்டியிருக்காங்க பார், ஐஐடியிலேருந்து ரிப்போர்ட் வாங்கியிருக்கேன், 50 கோடியில் கட்டலாம் இந்த பாலத்தை, இதுக்கு எதுக்குண்ணே 450 கோடின்றார். அதனால் எல்லாம் சேர்ந்து ஒழிச்சு விட்டாங்க. ஃபஸ்ட்டு அதில் ப்ரிடாமினெண்ட்டாக அதில் ரீசனு உதயச்சந்திரன். நீங்கள் சொன்னதும் ஒரு காரணம். நேற்று மீட்டிங்க்கு போகாதது, இந்த ஆள் உட்காந்துருப்பார், இவர் மூஞ்சலெல்லாம் முடிக்க நான் விரும்பல. அவர் சொன்னார். அது மட்டும் மெயின் காரணம், இன்னும் டெப்டி சீஃப் மினிஸ்டர், நான் சிஎம்ஏ கண்ட்ரோல் பண்ணுறீங்க, மீட்டிங்கில் கூப்பிட்டா போகணுமா? நாராஜா நீங்கள் போங்க, இதான் ரீசன். ஸோ இப்போ யாராவது ஒரு டைரக்ஷன் கொடுக்கணும்ல. ஸோ இப்போ பெண்ணு டைரக்ஷன் இல்லாமல் இருக்குன்னு நீங்கள் ரொம்ப கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிட்டிங்க. பெண்ணு 4 வருஷமாக கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்கல்ல மீடியாவை, உடஞ்சிருச்சு. இன்றைக்கி இந்த நரேட்டிவை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அட்லீஸ்ட் யாராவது வாட்ச் பண்ணி, சார் மீடியா அகென்ஸ்டாக போகுது, நம்ம இதை சரி பண்ணணுன்றது யாராவது ஒருத்தர் சொல்லணும். நீங்கள் உங்களோட நலன் விரும்பிகள் இருந்தால் சொல்லுவாங்க. யாருக்கு இவ்வளோ அக்கறை இருக்குது? அதிகாரிக்கு என்ன இருக்குது? அதிகாரி ஐயோ நம்ம ரத்தீஷ்க்கு என்னைக்கு பேசியிருக்கோன்னு தான் யோசிச்சுட்ருப்பான். மீடியாவில் இப்படி நியூஸ் வருதுன்னு அதிகாரி கவலைப்படுவானா? அரசியல்வாதி கவலைப்படுவானே? எல்லோரும் நம்மளோட இடி ரைடை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நம்ம இதை ஏதாவது பண்ணணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் அவங்கள தான் கிட்டே சேர்க்கறது இல்லை எவ்வளோ நாள். ஸோ அமைச்சர்கள் அவர்கள் தங்களது நலனை பாதுகாக்கிறதுக்கான வேலையில் அவங்க போயிட்டாங்க, கட்சிக்காரங்க போகிறா. இப்போ யார் உங்களுக்கு சொல்லுவா? சிஎம்க்கு யாரும் சொல்லுவா? செந்தில்வேலன் ஒரு ஆள் கண்ட்ரோல் பண்ண முடியுமா மீடியாவை? செந்தில்வேலனும் ஐயோ நம்ம 4 வாட்டி பேசியிருக்கோமே ரத்தீஷ் கூட, இது தெரிஞ்சிருந்துச்சு. ஜிவாவில் ஐயோ அடிக்கடி வாட்ஸ்அப்பில் வேறு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க, டெலீட் பண்ணு, ஃபோனை மாற்று, புது ஃபோன் வாங்கிட்டாயா அப்போயா. அண்டு ரத்தீஷ் பிடிபட்டிருந்தாலும் ரத்தீஷோட ஃபோனில் இருந்தெல்லாம் ஈடி எதுவுமே எடுத்துருக்க முடியாது. உங்கள் லியோ கிட்ட ரத்தீஷ் பேசணுன்னா 2 ஃபோனு 2 டாங்கிள், ஓகேவா? 2 ஃபோன்லேயும் 2 நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப்புக்கு ஒரு நம்பர் இருக்கும், அதில் டேட்டா வேலை செய்யாது. உங்கள்கிட்ட ஒரு ஃபோனையும் டாங்கிளையும் கொடுத்துருவாங்க. டாங்கிள் ஆன் பண்ணி டாங்கிளில் இருக்க ஒய்ஃபைலேருந்து அதில் இருக்கிற நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் பேசுவீங்க. இப்போ எதுலேருந்து ஐபிடிஆர் எடுக்க முடியும்? எடுக்கவே முடியாது. 1 மாதத்துக்கு ஒரு வாட்டி தம்பி, யார் அந்த தம்பி, ஃபோனை மாற்றிக்கொண்டே இருப்பார், எதுவுமே எடுக்க முடியாது. லண்டன்லேருந்து அடிக்கடி இந்த டாங்கிள்கள் வந்து கொண்டே இருக்கும். இவ்வளோ ஆதாரங்களே இல்லாமல் பல விஷயங்களை செஞ்சுருக்காரு, எதுக்கு தான் ஓடி போனார்னே புரியல. அதுதாம்மா எனக்கும் புரியல. இப்போது விசாரித்தவுடன் தெரிகிறது. நம்ம கூட சர்வீஸ் லிஃப்ட்டில் வந்து இப்போ தப்பித்து சென்றார் என்று சொன்னேன்ல, நேற்று
174 குடியிருக்கும் ஒருவர் சொன்னார் சர்வீஸ் லிஃப்ட்டில் போகலையாம். சர்வீஸ் லிஃப்ட்டில் கீழே சிசிடிவி இருக்குமா. சர்வீஸ் லிஃப்ட் எதுக்குன்னா இந்த ஜொமேட்டோவில் போகிறவங்கெல்லாம் மேலே சென்று டெலிவரி பண்ணுறதுக்கு. அதனால் அங்கே ஒரு இது இருக்குது. ஃபயர் எக்ஸிட் வழியாக போயிருக்காரு. ஸ்டெப்ஸ்லேயே நடந்து. ஃபயர் எக்ஸிட்டில் ஸ்டெப்ஸ் இல்லைப்பா, ஏணி. இல்லை சில இதில் ஸ்டெப்ஸ் வச்சுருப்பாங்க. இது ஏணி. ஏனியா? நான் கேட்டுட்டேன். என்கிட்ட 174 தகவல் சொல்கிறவங்க இப்போ படியா ஏனியான்னு சொல்ல மாட்டாங்களா? 14வது மாடியிலேருந்து இறங்குகிறீர்களே, ஏனியில் இறங்குறீங்களே, ஸ்லிப்பாக இந்த செத்துக்கித்து போயிருப்பையா? ஈடி அதிகாரினா கேள்வி தானேயா கேட்க போகிறாங்க? இப்போ 14 மாடிலேருந்து ஏனியில் இறங்கிருக்காரு. என்னையா கழுத்தையா ஏசி விட போகிறாங்க? இவ்வளோ ரூபா சம்பாதிக்க தெரியுதில்ல, அப்போ வச்சு கம்பெனி ஆரம்பிக்க தெரியுதில்ல, அப்போ இதுவும் தான் வரும். அண்ட் அந்த இதில் ஒன்று சொல்ல மறந்து விட்டேன். ரத்தீஷோட கிளாஸ்மேட் வந்து இந்த நேச்சுரல் சலூன் வச்சுருக்கால குமரவேலோட மகன் ரத்தீஷோட கிளாஸ்மேட்டு. அப்போ குமரவேலோட மகனுக்கிட்ட சொல்லி எங்களுக்கு ஒரு ஃப்ரான்ச்சைசி கொடுங்க, நேச்சுரல்ஸ் ஃப்ரான்ச்சைசி ஒரு 4 ஃப்ரான்ச்சைசி கொடுங்க என்று வாங்கி இப்படி தான் பிஸ்னஸ்குள்ளேயே வர்றாங்க அந்த ஃபேமிலி. இதுதான் அவரோட தொடக்கம். அது பின்னாடி அது என்ன பண்ணது, இந்த விஜய் சேதுபதி படம் புரியாத புதியன்னு திரைப்படம்லாம் எடுத்து அப்படி இப்படி படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கி மிகப்பெரிய தொழிலதிபர். இல்லை அந்த படத்தில் வந்து கொஞ்சம் பாட்டு ஹிட்டு அதில். அந்த புரியாத புதிர் இல்லையா? ஆமாம், ஓகேங்களா. அது படம் ரொம்ப நாள் ரிலீஸ் ஆகாமல் வந்துச்சு. அதில் வெள்ளைக்கணம் ஒன்றுன்னு ஒரு பாட்டு இருக்கும், நல்ல ஹிட்டு. இப்போ யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் அந்த படம் சரியாக ஓடலை அந்த டைமில். 2017 ரிலீஸ் ஆகி. ஆமாம். அதுக்கப்புறம் அந்த ஆக்கோ வெளியிலே வரல. ஆக்கோ அப்படியே அமிங்கிடுச்சு, அவ்வளோதான். ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு பண்ணாங்க, அப்புறம் வரல. சார் பெண் சம்மந்தமாகவே ஒரு கேள்வி சார். இப்போ பெண் அமைதியாயிட்டா உடனே ஆக்டிவாக வேலை பார்க்குறதுக்கு தான் உதயநிதி ஸ்டாலினோட இன்னொருத்தர் இருக்கார்ல, சுனில் கனுகுலோ, அவரும் வந்து ரத்தீஷோடு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்புகளை விசாரித்தால் என்ன செய்வது என்று. இன்னொன்று, நீங்கள் இந்த சபரீசனை பற்றி கேட்கும்போது ஏன் அவர் பண்ண மாட்டாரா அப்படின்றதுலாம் நீங்கள் சொன்னீங்க. அந்த சபரீசனையும் சபரீசனுடைய பெண் நிறுவனத்தையும் டம்மி பண்ணுறதுக்கு தானே உதயநிதி சுனில் கனுகுலோ கொண்டு வர்றாரு. உதயநிதியோட பப்ளிசிட்டிக்கு மட்டும் பெண் நிறுவனம் உதயநிதி சம்மந்தமான எந்த நியூஸையும் புஷ் பண்ணாது மீடியாவில். ஸோ உதயநிதியோட பப்ளிசிட்டியை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ரத்தீஷ் அழைத்து வந்த நபர் தான் சுனில் கனுகுலோ. ஸோ சுனில் கனுகுலோட ஸ்டாஃப் 2 பேர் குறிஞ்சியில் எப்போதும் இருப்பார்கள். அவர்கள் உதயநிதியோட பப்ளிசிட்டி, உதயநிதி தொடர்பான நியூஸை மட்டும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை செய்வதற்காக. நீங்கள் சொல்கிறத இப்படி தான் எடுத்துக்கணும். ஆக்சுவலாக உதயநிதி சம்மந்தமான நியூஸ் வந்து பாசிட்டிவ் எதுவும் போடக்கூடாது, நெகட்டிவாக வந்தாலும் வரட்டும், எப்படி வேணால் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கை கழுவிட்டாங்க. இப்போ என்ன? ஆமாம், அதாவது பெண்ணுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, நம்ம கட்சிக்கு வேலை செய்கிறோம், தனிநபருக்கு அல்லன்றது உருட்டு புரியுதா? உதயநிதியும் தனிநபராக பார்த்தாங்க. இப்போ கே.ஏ. நேருக்கான பப்ளிசிட்டியை பெண்ணு பார்க்குமா? பார்க்காது. அது போல தான் உதயநிதி அவங்கள பொறுத்த வரைக்கும். இல்லை, கட்சிக்கு ஒரு டேமேஜ் வருது, இல்லை கட்சியில் தனிநபருக்கு ஒரு டேமேஜ் வருது, அதை விட மாட்டாங்க பெண். ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு வந்து உதயநிதி கைது செய்யப்படுகிறாரா அப்படின்னு ஒரு டிபேட் வைக்கிற அளவுக்கு மீடியா போயிட்டாங்கன்னா, அதுவும் சார் நான் எதிர்பார்க்கல, சில மீடியாக்கள்லாம் அப்படியே வந்து டிபேட்டில் போனாங்க, விவாத மேடையில் அப்படியே போனாங்க. போகும்போது எப்படி இப்படி பண்ணுறாங்க சொல்கிறல அந்த ஜேர்னலிஸ்ட்டை ஒருத்தர் பிரகாஷ் இல்லை, அவர்லாம் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதுக்கு என்ன ரீசன்? இது என்னன்னா அவங்க ஆங்கிலேருந்து பாருங்கள். அப்புறம் நாங்கள் ஒருத்தர் இருக்கிறோம், நீ எங்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கலாம் எங்களுக்கும் சேர்த்து பாருன்னு. இதுக்குன்னே தனியாக வந்து துட்டை கொடுத்து சுனில் கனுகுலுன்ட்டு ஒரு டீமையே நீங்கள் செட் பண்ணி, இன்னொன்று சுனில் கனுகுலு வேண்டான்னு சொல்லிட்டு தான் பெண் நிறுவனம் உருவாக்கப்பட்டது இன்னோஸா. அப்போ வேணான்னு சுனிலை கூப்பிட்டு வந்து நீங்கள் இங்கே வேலைக்கு வைக்கிறீங்கன்னா அப்புறம் இப்போ எதுக்கு எங்ககிட்ட வரீங்க? நாளை ஃபண்டு ஏற்பாடு பண்ணி பெண்ணுக்கு சம்பளம் கொடுத்துட்ருக்கீங்க, நீங்கள் தனியாக சுனிலுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க. நான் ஏன் பார்க்கணும்? அவஸ்தைப்படுங்க. யாருமே இப்போ தெரியுதா? இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாது, அவர் மாப்பிள்ளை வர வேணான்னு சொல்லுங்கள். இந்தியாவுக்கு எங்கே பார்த்தாலும் அவர் பேர் தான் வருது. இன்னும் சொன்னீங்கல்ல, இப்போ தெரியுதா யாருமே? என்ன ஒரு 40-50 கோடி ஒரு வாட்ச் வாங்கினது ஒரு தப்பா? இல்லை, சுனில் ஏன் இப்போ ஆக்டிவாக இல்லைன்னு கேட்குறேன். ஒரு வண்டி ஓடுவதற்கு தேவை என்ன? பெட்ரோல். அந்த பெட்ரோலை சுனிலுக்கு கொடுத்து கொண்டிருந்தது யார்? ரத்தீஷ். சுனிலுக்கு என்ன திராவிட இயக்கத்தின் மீது உள்ள பிடிப்பின் காரணமாக வந்து உதயநிதி வேலை செய்து வந்தாரா? எதுக்கு வந்தார்? நமக்கு வந்தார். அப்பப்பா போயிட்டு திருப்பி வந்தார்ல, ஏடிஎம்கே வேலை செஞ்சு முடிச்சு திருப்பி வந்தால, எதுக்கு வந்தார் சொல்லுங்கள்? வந்த நாள் டெண்டர் போடலாம்.
2 அதிகாரிட்ட போஸ்டிங் போட்டு துட்ட வாங்கலாம். அதுக்குன்னு சடன் பிரேக்கா போட்டுருவாரு. ஆமாம், பணம் என்ன சுனிலுக்கு என்ன சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்காருன்னு நினச்சிட்டிங்களா? இங்கே பணம் வேணும், யார் கொடுப்பா பணத்தை? உதயநிதியை இந்த பணம் எடுத்து கொடுப்பாரா? யார் இதெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தது? தம்பி மிஸ்ஸிங், சுனில் நீட்டினார் கம்பி. அல்டிமேட்லி யூ ஒர்க் ஃபார் சேலரி. இப்போ வேலை பார்த்துட்டு அப்புறமா கூட கிரெடிட்டாக வாங்கிக்கோங்க. அதுதானே உங்கள் வேலை சார். லாஜிக் இருக்கா இல்லையா? அப்படி என்னம்மா எழுத்துப்பூர்வமாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டு செய்கிற வேலையாம்மா அதெல்லாம்? பேங்க்கில் இருந்தால் கொடுத்துட்ருப்பாங்க பணத்தை. அம்மா இப்படி இருக்கிறீங்க. மூத்த பத்திரிகைகள் உங்களை பெருமையாக வர சொன்னாரு. தம்பி வந்து இப்போ ஒரு எத்தனாம் தேதி சார் எஸ்கேப் ஆனாரு? இந்த 3 நாட்கள் ஆகிறது. என்ன 15ஆம் தேதி வாக்குன்னு சொல்லுவோமா? 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு சம்பளம் வாங்கியிருப்பார்ல, அது வரைக்கும் வேலை பார்க்கணும்ல. அதுக்கு முன்னாடிலாம் ஏகப்பட்ட கட்டிங்க போட்டாங்க மாவிங்க, சொல்றேன் கோடி கணக்கில் போட்டாங்க. இப்போ எல்லாத்துக்கும் பயம். நம்ம சொல்றதான் கரெக்ட். நம்ம சேஃபா இருக்கணும். ரதீஷ் கூட எல்லாமே கான்டாக்ட்ல இருந்தா நம்மளுக்கு வருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயம். நமக்கு வந்துருவோம். ஈடி நம்மளை சம்மன் பண்ணா என்ன பண்றது? நம்ம வேற காங்கிரஸ் கட்சியோட உறுப்பினர். ஓ, காங்கிரஸ்ல வேற இருக்கியா நீ? அப்ப நீ தான் வேணும், வா தனியா கூப்பிடுவாரு. நீங்க போய் உங்க 2 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டான்னு நீங்க தைரியமா போறதுக்கான பொய் கேஸு. எனக்கு என்ன பயம்? வர்றேன். நீங்க ஒரு 200 கோடி 300 கோடி 2 பேரும் திருடி வச்சிருந்தீங்கன்னா இவ்வளோ தைரியமா பேசுவீங்களா? இவ்வளோ தைரியமா ஃபேஸ் பண்ணுவீங்களா? தப்பு இல்லை உங்ககிட்ட. நாங்கள் ஜேர்னலிசம் பண்ணாமல் பொய் கேஸ் போட்டிருக்கேன், நான் ஃபேஸ் பண்ணுறேன். திருடி வச்சுருந்தீங்கன்னா, மணல் கடத்துகிற நபர்கள்ட்ட காசு வாங்கி வச்சுருந்தீங்கன்னா, டாஸ்மாகில் கட்டிங் போட்டிருந்தீங்கன்னா, ஒவ்வொரு அமைச்சர்கள்ட்டையும் கட்டிங் போட்டிங்கன்னா, எல்லா விஷயங்களையும் இவர் முதல்வருக்கு எப்படி துணை முதல்வர் தினேஷோ அதுபோல் துணை முதல்வருக்கு அத்தனையும் இணை முதல்வர். அப்போ மந்திரிங்க வந்து தனியாக கொடுப்பாங்களா? தம்பியை கொஞ்சம் பார்த்து சொல்லு சின்னவர்கிட்ட. எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. யார்கிட்டெல்லாம் உனக்குலாம் என்ன எம்எல்ஏ சீட்டு வேணுமான்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு வசூலை போட சுனில் தம்பி எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாம் போச்சு. கொண்டு கொடுப்பாங்க, சும்மா கொடுப்பாங்க தெரியுங்களா? எம்எல்ஏ சீட்டுக்கு ஆஸ்பிரன்ஸ் இருப்பாங்கல்ல. ஏன்னா எங்கள் மாவட்ட செயலர் கொடுக்க மாட்டாங்கண்ணா, நீங்கள் உங்கள் மூலமாக உங்கள் ரெக்கமெண்டேஷனில் உங்கள் கோட்டாவில் என்ன உள்ளே எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு சும்மா வந்து தம்பியை பார்த்து, தம்பி இந்த வை ஒரு 10 லட்சம் வை, சும்மா வை, காப்பி சாப்பிட வச்சுக்கிட்டு ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு போவாங்க. எல்லாம் போச்சு.